Hallelujah. Wishing you all a very happy, blessed New Year 2026. ஆண்டவர் அற்புதமாக நம்மளை இந்த புது வருடத்தை காண செய்ததுக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்தி the best is worship, the best ஆராதனை நம்ம ஆண்டவருக்கு செலுத்துவோமா? Hallelujah. எங்க கூட ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்கிறவர்களுக்கும் சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மிகவும் நல்லவரும் வல்லவரும், அவரால் அது கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவரை ஆராதிக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா சோத்திரப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. Lord, we have our own things, we have our own problems, we have our own ideologies and situations. ஆண்டவர், எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்று தான், ஆராதிக்க வரும்பொழுது உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், உண்மை நன்றி செலுத்த வேண்டும். உங்கள் பிரசன்னத்தில் நாங்கள் கூடி வந்திருக்க காரணமே அதான்ப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இன்னும் நீர் விரும்புகிற ஆராதனை செலுத்தவும் ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஆண்டவரை துதியை செலுத்தவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்ய வேண்டியது தடைபடாது. அது ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக நீங்கள் எங்களுக்கு செய்யுங்க. உமக்கு நாங்கள் கனத்தையும் மகிமை செலுத்துகிறோம். உமக்கு கனத்தை மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் இரத்தத்தை முத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும், உங்க எல்லா சைடும் மூடினாலும் நீங்கள் எங்களுக்கு எப்பொழுதும் உங்களை பார்க்கும்பொழுது எங்களுக்கு பதில் வருகிறது. ஆமென். ஆண்டவரை பார்க்கும்பொழுது நமக்கு பதில் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணின இனி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணின கினி 7 மடங்கானாலும், என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படுவதில்லை,
அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணின அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணின அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பேன். அப்படியே கையை உயர்த்துங்களேன், கண்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஐ அம் சஃபரிங் இன் திஸ், எனக்கு விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லுங்களேன். கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை, என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, உன் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. உம்மை நான் நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை, உம்மை நம்பினோர் வெட்கப்படுவதில்லை, குடும்பம் வெட்கப்படுவதில்லை, உம் ஜனம் வெட்கப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்க்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி பிடிச்சு கண்களை ஏறெடுத்து, ஆண்டவரே என்னை விடுவீங்கப்பா. இந்த வருஷத்தின் முதல் ஆராதனை first I lay down all my burdens unto you God. I cast all my burdens unto you God. ஆண்டவரே முதலாவது என் பாரங்களை வேதனைகளை எல்லாம் நான் உன் முன்பாக ஏறெடுத்து, எல்லா கதவுகள் மூடப்பட்டாலும் ஆண்டவரே நீங்க எனக்காக செயல்படுகிற தேவன் என்று விசுவாசித்து நான் ஆராதிக்க ஆரம்பிக்க விரும்புகிறேன். Hallelujah. One more time. கிழக்கும் மேற்கும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பேன். ஓ Lord, I need help. கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படுத்த மாட்டீங்க, நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். ஆல்பா ஒமேகா என் தேவனும் நீரே, கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். ஆல்பா ஒமேகா என் தேவனும் நீரே, கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைந்ததே இல்லை, அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைந்ததே இல்லை. அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமா? சோர்ந்து போகாதே என் நண்பனே, சோர்ந்து போகாதே நண்பனே, மனம் உடைந்து போகாதே பிரியனே, கடும் புயல் வானிலும்
காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. கடும் புயல் வரிலும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. சோர்ந்து போகாதே நண்பரே, மனமுடைந்து போகாதே என் பிரியனே. சோர்ந்து போகாதே என் நண்பனே. மனமுடைந்து போகாதீங்க என் பிரியமே. கடுப்புயல் வரிலும் கடுப்புயல் வரிலும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. கடுப்புயல் வரிலும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு என்னை தேற்றிடுவார், இயேசு என்னை காத்திடுவார், இயேசு என்னை உயர்த்துவார் மனமே. மனமே இயேசு என்னை தேற்றிடுவார், இயேசு என்னை காத்திடுவார், இயேசு என்னை உயர்த்துவார் நண்பனே. ஆத்துமனேசன் முன் செல்கையில் செல்கையில் நான் என்றுமே அஞ்சிடேன். என் ஆத்மநேசன் முன் செல்கையில் செல்கையில் நான் என்றுமே அஞ்சிடேன். என் கரம் பிடித்து தம் மகிமைதானில் அவர் தினமும் நடத்துவார். என் கரம் பிடித்து மகிமைதானில் அவர் தினமும் நடத்துவார். இயேசு என்னை தேற்றிடுவார், இயேசு என்னை காத்திடுவார், இயேசு என்னை உயர்த்துவார் நண்பரே. மனமே. இயேசு என்னை தேற்றிடுவார், இயேசு என்னை காத்திடுவார், இயேசு என்னை உயர்த்துவார் மனமே. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்னை உயர்த்துவார், இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை காத்திடுவார்னு நம்புறவங்க கரத்தை உயர்த்தி பிடிச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு என்னை தேற்றிடுவார் சொல்லுங்க. இயேசு என்ன தேற்றுவார். என்ன பார்த்து இல்லை, உங்க மனத்தை பார்த்து உங்க மனசை பார்த்து சொல்லுங்க. இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை காப்பார், இயேசு என்னை உயர்த்துவார், இயேசு என்னை உயர்த்துவார், இயேசு என்னை நடத்துவார், இயேசு என்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இயேசு என்னை தேற்றிடுவார், இயேசு என்னை காத்திடுவார், இயேசு என்னை உயர்த்துவார் மனமே. இயேசு என்னை தேற்றிடுவார், இயேசு என்னை காத்திடுவார், இயேசு என்னை உயர்த்துவார் மனமே. கரங்களை தட்டி இயேசு என்னை
ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். அவர் எல்லாம் செய்யும் பொழுது நம்ம செய்ய வேண்டியது, ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நம்ம பாஸ்டர் அவர்கள் ஆராதனை நடத்த சொன்னது, ஆராதனைன்றது ஹெவன்லி வர்ஷிப் தான் மெசேஜே வரப்போகுது. இட்ஸ் தி ஹெவன்லி கல்ச்சர். வர்ஷிப் இஸ் ஹெவன்லி கல்ச்சர். அண்ட் ஆல்சோ ஆராதனை என்பது நம்ம ஆண்டவர் அன்பு செலுத்துறதுனால அவரை ஆராதிக்கிறோம். அவர் நம்ம மேலே நேசமாக இருக்கிறதுனால அதுக்கு நம்ம அவரை ஆராதிக்கணும். அண்ட் தென் அவர் நமக்காக வந்தாருன்றதுக்காக ஆராதிக்கிறோம். இன்னொன்று, ஹெவனில் வர்ஷிப் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. அதை நம்ம ஒரு மாடலாக இங்கே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவருக்கு வேண்டிய கனத்தையும் மகிமையும் நம்ம செலுத்துகிறோம். ஆமென். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பண்ணது மாதிரிலாம் நடுவில் உள்ள வராமல் அஷர்ஸ் பார்த்துப்பாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். கண்ணை முடிஞ்சவர்கள் கண்ணை மூடி எப்படியெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமோ அவரை மகிமைப்படுத்துறது தான் உண்மையான ஆராதனை. The Bible says, and even morning pastor said, ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆமென். அந்த மாதிரி ஒரு ஆராதனை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவருக்கு செலுத்தணும். ஒன்றாய் கூடி ஆண்டவர் ஆராதிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி வெறும் பாடல் ஆராதனை அல்ல. Singing is not just praise. நம்ம ஆண்டவரை ஆராதிப்பது, நம்ம posture also matters when we worship God. நம்ம பேசுறது, நம்ம சொல்றது மேட்டர்ஸ். அதனால கண்களை மூடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி பிடிச்சு, I'm just helping you how to start off, but start worshiping Jesus. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்னெல்லாம் வார்த்தைகள் உங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியுமோ, எப்படியெல்லாம் அவரை மகிமைப்படுத்த முடியுமோ அப்படியாக மகிமைப்படுத்தலாம்ப்பா. உமக்கு கனமும் மகிமையும் புகழும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே. ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே. ஆண்டவரே உமக்கே துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே ஞானமும் வல்லமையும் உமக்கு ஒருவருக்கே உரியதே. உமக்கு ஒருவருக்கே உரியதே. உமக்கே கனமும் துதியும் எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மட்டுமே அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. నీ చేతితో నన్ను పట్టుకో, నీ ఆత్మతో నన్ను నడుపు, శిల్పి చేతిలో శీలను నేను అనుక్షణము నన్ను చెక్కుము. శిల్పి చేతిలో శీలను నేను
சத்தத்தை உயர்த்தி ஆராதனா 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 உம்மை போல வேற யாரும் இல்லையே இல்லையே இல்லையே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். சத்தம் உயரட்டுங்க. ஆராதிக்க தான் வந்திருக்கிறீங்க. கண்ணை மூடி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. Give your best worship to Jesus. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே எல்லாவற்றையும் உதவி பெற்றே எல்லாவற்றுக்காகவும் உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பவரே நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. சத்தம் போதாதுங்க. கை வலிச்சாலும் பரவாயில்ல. கையை உயர்த்தி பிடித்த ஆண்டவருக்கு மகிமை. Let your lift up your holy hands. The Bible says lift up your holy hands. ஸ்தோத்திரமே. மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தவங்க இருக்கிறீங்களா? உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்தவரே. தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. சோத்திரமே ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரமே. மறவாமல் செலுத்துகிறேன். மறக்காம சோத்திருக்கிறேன். ஸ்தோத்திரமே. சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி
இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஆண்டவர் செஞ்சார்னா மகிமைப்படுத்துங்களேன். இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரமே, 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 மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். Keep going. உயர்த்தி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். என் உயிருள்ளவரை, வரை துதிப்பேன், என் உயிருள்ளவரை துதிப்பேன், 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 துதிப்பேன். இயேசுவை துதிப்பேன், இயேசுவை ஆராதிக்கிறேன், இயேசுவை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்ர, 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 துதி, 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 கண, 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 கண. స్తుతిలి, స్తోత్రాలు, స్తుతి, స్తోత్రాలు, స్తుతి, స్తోత్రాలు. హల్లెలూయా. వందనాలు యేసయ్యా, వందనాలు యేసయ్యా. ஓ thank you Jesus, thank you Jesus, thank you அப்பா. கன, மகிமை, புகழ். ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு எல்லா கனமும் துதியும் மகிமை உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கே ஆராதனை. பிதா குமாரனுக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவிக்கு ஆராதனை. முழு மனதோட கரகோஷத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை. மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆமாப்பா. மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வனப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வனப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை. ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை. ஜீவபாலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஆமென். ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக சம்பவே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக சம்பவே
மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை அப்பா. ஏசப்பா, ஓ எங்க பரமப்பா அப்பா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. Praise the Lord. Hallelujah. ஆன்லைனில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு BCA ஃபேமிலிக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சபையில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரம் ஆராதனை நேரம். ஆராதனை சொல்வது அவருக்கு தி பெஸ்ட்டாக கொடுக்க, ஆண்டவருக்கென்று பெஸ்ட்டாக கொடுக்கிற ஏதாவது இருந்தால் அது ஆராதனை தான். நம்முடைய பணமோ பொருளோ அவருக்கு பெஸ்ட்டாக, அவருக்கு இருக்கிற ஈக்குவலுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் அவருக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அவருக்குரிய ஆராதனை. அவரை துதிப்பது, ஆராதிப்பது தான். இந்த காலையில் நான் பேசும்போது சொன்னேன், இந்த ஆராதனை பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது. நம்புங்க, பைபிள் இருக்கு. பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஒரு நிழல் தான் நாம் இங்கே செய்கிற ஆராதனை. பரலோகத்தில் நம்ம ஒரு நாள் செய்ய போகிறோம். அதனுடைய நிழல் தான் இங்கே சபையில் நம்ம செய்கிற ஆராதனை. நம்முடைய ஆராதனை தேவனுக்கு உகந்ததாய் காணப்பட வேண்டுமானால் நாம் இயேசுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் இயேசு நமக்குள்ள இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்றேன், இயேசு நமக்குள்ள இருக்கணும். இயேசு நமக்குள்ள இல்லைன்னா ஆராதிக்க முடியாது. அப்ப இயேசு எப்படி வர்றது? ரொம்ப சிம்பிள். இயேசு நம்முடைய பாவத்துக்காய் மரித்தார், சாபத்துக்காய் மரித்தார், அடிபட்டு மரித்தார். என் மேல் வர வேண்டிய வேதனையை, தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நான் மரிக்க வேண்டிய இடத்துல மரித்தார். மரித்தவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று விசுவாசித்து, ஆண்டவரே எனக்குள் வாழ்வதற்காகவே, எனக்குள் தங்குவதற்காகவே நீ மரித்தீர், உயிரோடு எழும்பினீர், ஆவியாய் இருக்கிற எனக்குள்ள வாரும் என்று அவரை வரவேற்று அவரை நம்ம ஒரு சிங்காசனம் போட்டு அவரை உட்கார வைக்கிறதுக்கு பேர் தான் ஹெட்ஷிப்பு. அந்த இயேசு நமக்குள்ள இருக்குமே, ஆனால் ஆராதிக்காம இருக்க முடியாதுங்க. நான் அது காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த சாட்டர்டே சர்வீஸுக்கு நாம் சரியா 6 மணிக்கு, மேக்சிமம் 6 மணிக்குள்ள, 6:45 ஆராதனைக்கு 6 மணிக்கே உள்ள வந்துடுவேன். ஸோ இங்கே நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. அங்கே என்னோட தலையை அங்கே பார்த்த உடனே எல்லாம் கப்சிப்பும் ஆகிடுவாங்க. கண்ட்ரோல் அது வரைக்கும் இருந்த இந்த நிலைமை மாறி கொஞ்சம் அமைதல் ஆகிடுவாங்க. நான் சொல்லுகிற ஒரு பாயிண்ட், என்னை பார்க்கும்போது நான் இங்கே இருக்கேன்னு சொன்ன உடனே எல்லாமே கண்ட்ரோலுக்குள்ள வறுமை. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக நமக்குள்ள இருக்குமே, ஆனால் நாம் எவ்வளவு கண்ட்ரோலா இருக்க முடியும்? ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் இருந்தால் நம்மால் பாவம் செய்ய முடியாது.
அவர் நமக்குள்ள இருந்தால் நாம் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு அதிகமாய் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இயேசு உங்களுக்குள்ள வந்தா நிச்சயமா இந்த காலை வேளையில நீங்கள் தேவனை ஆராதிப்பீங்க. நீங்க சந்தேகப்பட வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. இயேசு எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட எனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எனக்குள்ள இயேசு சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த இயேசு நமக்குள்ள இருக்கவே ஆனால் அந்த இயேசு ஆராதனை விரும்புகிறவர். அது எஸ்பெஷலி நம்முடைய ஆராதனை, நல்லா இருக்கிறவங்களோட ஆராதனை அல்ல. நம்மை போல பாடுள்ள மனுஷர்களுடைய ஆராதனை தேவனுக்கு மிகவும் பிரியமானது. ஏன்னு சொன்னால் வேதனையின் நடுவில், கஷ்டத்தின் நடுவில், துயரத்தின் நடுவில், கண்ணீரின் நடுவில் நம்மை ஆராதிப்பு அரிதான காரியம். ஆனால் அந்த ஆராதனை விரும்புகிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. நாம் செத்தவங்களைப் போல இருக்காதபடிக்கு நம்மை ஆராதனை என்ற ஒரு அர்ப்பணித்து ஆராதிப்போம். அதாவது ஆராதிக்க போகிற நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவரையும் ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டுதான் நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். அப்ப நமக்கு முன்பாக யார் இருக்கணும்? பிதாவாகிய தேவனும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரும் நமக்கு மையமாக இருக்குமே ஆனால் நாம் அதை நினைக்குமே ஆனால் நம்முடைய ஆராதனை ஒருபோதும் வீண் ஆராதனையாக மாறாது. ஹல்லேலூயா. அப்படி நினைக்குமே ஆனால் நம்முடைய தலைகள் லைட் ஹவுஸ் மாதிரி போகாது, நம்ம வேடிக்கை பார்க்க தோணாது. ஏன்னா இது பரலோகத்துக்கு ஒத்த ஆராதனை. பரலோகத்தில் இருக்கிற தூதர்களோ கெரூபின்களோ மூப்பர்களோ இல்லாவிட்டால் ஜீவன்களோ அவங்களுக்கு வேடிக்கை பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா கவனிக்கிறீங்களா? ஏன்னு சொன்னா இயேசுவின் முகத்தையும் பிதாவுடைய முகத்தையும் பார்த்துட்டு வேற எதையும் பார்த்தா பிடிக்காது. யாருக்கா புரிஞ்சுச்சா? அப்ப நம்ம விசுவாச கண்ணால் இயேசுவை பார்க்கணும், விசுவாச கண்ணால் தேவ பிரசன்னத்தை உணரணும், விசுவாச கண்ணால் இந்த பிதாவாக தேவனை காணணும். அப்படி அவரை பார்க்க ஆரம்பிச்சு அவருடைய பார்வை அவர் மேல் பதிஞ்சினாக்கா நம்ம வேற எங்கேயும் பார்க்க பிடிக்காது. ஹல்லேலூயா. அப்போ அப்படியாக நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை என்பது நான் சொன்னது போல நம்முடைய தேவன் மேல் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவன் ஆராதனை. ஹல்லேலூயா. இரண்டாவது ஆராதனை என்பது தேவனை தேவனை கனப்படுத்துவது. எல்லாரும் சொல்லுங்க. இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க, தேவனை கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எல்லாரும் தேவனை கனப்படுத்த வந்திருக்கிறோம். ஏனால் தூதர்கள், பரலோகத்தில் தூதர்களும் கெராபின்களும் செராபின்களும் மூப்பர்களும் ஜீவன்களும் நீ கனத்துக்குரியவர் சொல்றார், துதிக்குரியவர் என்று சொல்றார். அப்போ அவரை கனப்படுத்த வந்திருக்கிறோம். அதனால பாடல் மூலமாய் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். முடிந்தவர்கள் கண்களை மூடி இந்த பாடலை, எந்த பாடலை பாடம்? ஓகே, இந்த பாடலை தெரிந்தவர்கள் தயவு செய்து அந்த நிறைய பேர் அதுல தான் பாக்குறீங்க. அதை பார்த்திருந்தா நீங்க அதை ஆராதிக்கிறீங்க, சரிங்களா? டிவியை பார்த்திருந்தா நீங்க எதை ஆராதிக்கிறீங்க? என்ன பார்த்திருந்தா என்ன ஆராதிக்கிறீங்க? ஸோ அதனால வேண்டாம், கண்ணை மூடி. ஏன்னா இந்த உலகத்துல பரலோகத்துல நம்ம போனா கண்ணை மூட முடியாது, கண்ணா மூடாம ஆராதிக்க போறோம். ஆனா இங்கே நம்ம மூடிதான் ஆராதிக்கணும். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஆவியெல்லாம் போயிடும், சரியா? அதனால ப்ளீஸ் எல்லாரும் கண்களை மூடி இந்த பாடலை பாடி, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவ பிரசன்னத்தில் இருக்கிற எனக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவரை, இலக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை ஆராதிக்க வந்திருக்கும். பிதாவாக அவரை அனுப்பின பிதாவாக தேவனை ஆராதிக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு நாம் சேர்ந்து ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன்.
யெகோவாயேலோரி ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த யெகோவாயேலோரி ஆராதனை. அஷரின் அப்படியே நிறுத்துவீங்க, யாரையும் உள்ள விடாதீங்க. சுத்தமாக்கும் யெகோவாவை காதீஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சிறப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. என்னை சிறப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை
பரிசுத்தமாக்கும் யெகோவாவை காது ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஒசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஒசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை 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 அப்பா அப்பா தாக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா தாழ்மையிலே உங்களுக்கு தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. ஏற்பகை மாற்றினீரே ஆராதனை உமக்கே. ஏற்பகை
அப்பா அப்பா உங்களுக்கு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அவருடைய நாமத்து கூறிய மகிமை செலுத்து, அவருடைய நாமத்து கூறிய கனத்தை செலுத்து. மகிமை கனத்துக்குரியவரே, துதிக்கப்படத்தக்கவரே, ஓ மகிமைக்குரியவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உயர் மரபில் இருக்கிறவரே, சர்வ வல்லவரே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரே, எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரமும் உமக்கொருவருக்கே உமக்குண்டாவதாக. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க பலம் தந்ததற்காக நன்றி, உம்மை துதிக்க பலம் தந்ததற்காக நன்றி, உம்முடைய பிரசனத்தை உணர செய்து அதற்காக நன்றி, உம்முடைய மகிமை வெளிப்பட்டதுக்காக நன்றி, உம்முடைய ஆவியானவர் எங்கள் பதில் அசைவாடுறதுக்காக நன்றி. உம்முடைய கிருபைக்குள்ளாய் எங்களை வரைத்துக் கொள்ளும். இந்த நேரத்தில் ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உம்முடைய பிரசனத்தால் நீ மூடினதுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில பரலோகம் இறங்குற ஆராதனையாய் மாற வேண்டும். ஆண்டவரே, பரலோகம் பூமியில இறங்குற ஆராதனையாய், the true worship, உண்மையான ஆராதனை வெளிப்பட எங்களுக்கு நீ உதவி, எங்களை வெளிப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்ததற்காக நன்றி. தொடர்ந்து வார்த்தைக்காக எங்களை ஆயத்தப்படுத்து, திருவிருந்துக்காக ஆயத்தப்படுத்து. உங்களுடைய பிரசனத்தால் எங்களை மூடு. இப்போ வெளிப்பட்ட பிரசன்னம் வார்த்தை பேசும்போது ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.